வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரமாதமான அறிவியல் தேடல தொடங்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு போக போற பயணம் ஏதோ புக்ல இருக்கிற உண்மைகளை அப்படியே மனப்பாடம் பண்ற சாதாரண பயணம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியங்கள் என்ன அப்படிங்கறது ரொம்ப சுவாரஸ்யமா நாம அலசி ஆராய போறோம். தயாரா இருக்கீங்களா? ஒரு சின்ன காகித விமானம் வானத்துல பறக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? அது எவ்ளோ அழகா மிதந்து போகுதில்ல? அதே மாதிரிதான் அறிவியல்ல நம்மளோட ஆர்வமும் நம்மள புது புது உயரங்களுக்கு கொண்டு போகும். அறிவியல்னா வெறும் லேப்ல உட்கார்ந்து படிக்கிறது மட்டும் கிடையாது, அது செயல்படுறது. இந்த மாதிரி காகித விமானங்களை பறக்க விடுற நம்மளோட சாதாரண அன்றாட உற்றுநோக்கல்கள் தான் பிற்காலத்துல உண்மையான விமானங்களை உருவாக்குற மாபெரும் கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமா அமைஞ்சது. இப்போ இந்த விஷயத்த கவனிங்க. அறிவியலுங்கிறது 4 செவத்துக்குள்ள புக்ல படிக்கிற விஷயம் கிடையாது. இந்த உலகத்தை முழுசா புரிஞ்சுக்க நம்ம வெளியே வரணும். நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி கேள்விகள் கேட்கணும், சின்ன சின்ன சோதனைகள் செஞ்சு பார்க்கணும். சுருக்கமா சொல்லணும்னா இது இயற்கையோட இணைந்து பயணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான அழைப்பிதழ். பரீட்சைக்காக மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கும் நிஜ உலகத்துல நாமே ஒரு புது விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? பழைய முறையில நாம அப்படியே எல்லாத்தையும் மனப்பாடம் செஞ்சோம். ஆனா இப்ப அப்படி இல்ல. நம்ம சுற்றுப்புறத்தை புரிஞ்சுக்கிறதும் நம்மளோட எதிர்காலத்தை பாதுகாப்பானதா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. நிஜமாவே இது ஒரு சிலிர்ப்பான விஷயம் இல்லையா? பகுதி 1. ஒன்றிணைந்த உலகம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உயிரியல், வேதியியல், இயற்பியல் இதெல்லாம் தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையில அப்படி இல்ல. எல்லாமே ஒண்ணுக்கொன்னு ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகளை வேக வேகமா கேக்குறேன், யோசிங்க. சில பழங்கள் ஏன் புளிக்குது? ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பட்ட மஞ்சள் கரையில சோப்பு போட்டா என்ன ஆகுது? இதுக்கான பதில்கள் எல்லாமே வேதியியல்லையும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலயும் தான் ஒளிஞ்சிருக்கு. நம்மளோட இந்த தேடலை அப்படியே தொடருவோம். ஒரு துறையில நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள் சம்பந்தமே இல்லாத இன்னொரு துறையில எப்படி புது கேள்விகளை உருவாக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற செரிமானமா இருக்கட்டும், இல்ல விண்வெளியில சீறி பாயிற ராக்கெட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அறிவியலோட விதிகள் ஒன்னா இணைக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, பேட்டரி டெட் ஆகுறது, ஐஸ் கட்டி உருகிறது, பழங்கள் பழுக்கிறது, பல்பு எரியறது, இதெல்லாம் வெறும் சாதாரண விஷயங்கள் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி பொருட்களோட தன்மை, வெப்பம் எப்படி பரவுது, ஒரு மாற்றத்தை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா முடியாதா, இப்படின்னு பல ஆச்சரியமான ரகசியங்கள் இருக்கு. சரி, இப்போ ஒளியோட தன்மை பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் கிட்ட டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் இல்ல. அவங்க சூரிய ஒளியில விழும் நிழல்களை வச்சுதான் நேரத்தை சரியா கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒளிய பத்தி அவங்க கேட்ட சின்ன சின்ன கேள்விகள் தான் இன்னைக்கு நாம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் புரிஞ்சுக்க உதவி செஞ்சிருக்கு. நம்ம வீட்ல விழுகிற சாதாரண நிழல்களோட தத்துவம் தான் விண்வெளியில கிரகணங்கள் எப்படி வருது, இரவு பகல் எப்படி மாறுதுன்னு நமக்கு விளக்குது. பூமி எப்படி சுத்துது, நிலா பூமியை எப்படி சுத்தி வருதுன்ற இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுகளை புரிஞ்சுக்க இந்த சின்ன சின்ன உற்றுநோக்கல்கள் ரொம்பவே உதவுது. நினைச்சு பார்க்கவே அவ்வளவு வியப்பா இருக்குல்ல? பகுதி 2. கேள்விகளின் சக்தி. இதுவரைக்கும் நாம கேள்விகளுக்கு பதில தேடிட்டு இருந்தோம். ஆனா ஒரு உண்மையான சயின்டிஸ்டோட மிகப்பெரிய ஆயுதமே சூப்பரான கேள்விகளை கேட்கறது தான். புத்திசாலியா இருக்கணும்னா எப்பவும் ஏன்னு கேட்கிற ஆளா இருக்கணும். மாபெரும் விஞ்ஞானிகள் வெறும் பதில்களை மட்டும் சொல்றதில்ல, அவங்க அற்புதமான கேள்விகளை உருவாக்குறாங்க. இப்போ நாம ஒரு சின்ன கேம் விளையாடலாம். விடைய நான் சொல்றேன், கேள்விய நீங்க யோசிக்க போறீங்க. தயாரா? முதல் விடை இதோ. பூனையோட பற்கள் கோணலா இருந்ததால. ஆமா, இதுதான் விடை. இந்த வினோதமான விடைய கேட்டதும் உங்க மைண்ட்ல என்ன தோணுது? உங்களோட கற்பனைய கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்போ இதுக்கான கேள்வி என்னவா இருக்கும்? எதை பத்தி கேட்டா ஒருத்தர் பூனையோட பற்கள் கோணலா இருந்ததாலன்னு பதில் சொல்வார்? அறிவியல்ல தப்பான கேள்விகள்னு எதுவுமே கிடையாதுங்க. அதனால உங்களோட கற்பனைய சுதந்திரமா பறக்க விடுங்க. ஓகே, 2வது எதிர்பாராத விடை. கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பதில பார்க்கும்போது உங்க மைண்ட்ல உடனே என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? எந்த அறிவியல் ரகசியம் இல்லனா எந்த சூழ்நிலை இப்படி ஒரு பதில சொல்ல வச்சிருக்கோம்? இது டீ போடுறத பத்தியா, இல்ல ஏதாவது புதுமையான வேதியியல் சோதனையா? உங்க சிந்தனைகளை விரிவுபடுத்துங்க. அந்த சிச்சுவேஷனை கற்பனை செஞ்சு பாருங்க. இதோ 3வது விடை. பயப்பட வேண்டாம், என்கிட்ட என்னோட டவல் இருக்கு. இது ரொம்ப வேடிக்கையான, அதே சமயம் நம்மளால கணிக்க முடியாத ஒரு விடையா இருக்கு இல்லையா? ஒரு உண்மையான ஆய்வாளரா யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு டவல் இருக்கிறதே பெரிய ஆறுதலா இருக்கும்? ஒரு ரிசல்ட்ட வச்சுக்கிட்டு அதுக்கான காரணத்தை பின்னோக்கி தேடி போறது அறிவியலோட மிக முக்கியமான ஒரு பகுதி. கடைசியா ஒரு ரொம்ப ஃபேமஸான விடை. 42. ஆமா, வெறும் 42 தான்.
ஆனா இந்த நம்பருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த சுவாரஸ்யமான கேள்வி என்னவா இருக்கும்? அறிவியல் அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத தேடல் பயணம். பதில்களை விட கேள்விகள் தான் எப்பவுமே புது புது கதவுகளை திறக்குது. சரி, இன்னைக்கு இந்த உலகத்தை பார்த்து நீங்க கேட்க போற அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி என்ன? தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க, உங்க தேடலை தொடருங்க. இந்த விளக்கப்பதிவை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்க புதுசா என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னு பார்க்க நான் காத்துட்டு இருக்கேன்.